आपने बताया कि आप पढ़े लिखे थे और आपने बीए तक पढ़ाई करी, एमए आपने ड्रॉप किया। वीरप्पन आपको करप्ट स्वामी करके बुलाते थे क्योंकि आप पढ़ाई लिखाई में अच्छे थे और वीरप्पन के लिए आप कहीं ना कहीं बहुत सहायक भी सिद्ध हुए, क्योंकि उस समय जो वीरप्पन न्यूज़पेपर की सुर्खियां बना हुआ था, केंद्र सरकार की और राज्य सरकार का सरदर्द बना हुआ था, तो हर पेपर में उस समय वीरप्पन के कारनामों का लेखा जोखा आता था, आप उनको सुनाते थे। अब ही कहा जाता है कि वीरप्पन बहुत शातिर दिमाग था। एक बार ये भी कहा जाता है कि वीरप्पन को पकड़ने के लिए पुलिस वहां पर पहुंची और वीरप्पन की एक नवजात बेटी थी, और क्योंकि वीरप्पन को डर था कि वो नवजात बेटी कहीं ना कहीं रोकर उसको पकड़वा ना दे, तो वीरप्पन ने उसका गला घोट दिया था। क्या ये सच्चाई है या एक महज एक खबर की तरह पुलिस ने निकाली? जैसे कि आपने बताया कि आप जो 4 घंटे की जर्नी थी, आपने जो आपको मतलब 4 किलोमीटर चलना था, आपने 4 घंटे में वो पूरी करी। आप बैम्बू के बीच में से गए, आपको काफी सारे निशान लगे। आपने आवाज का भी यहाँ पे वर्णन किया कि आपको एक आवाज सुनाई दी थी, कुक की आवाज। तो आपने बताया कि आपको उस समय पता चला कि आपके इर्द गिर्द इन्हीं के लोग हैं और यही कहीं वीरप्पन है। आप वीरप्पन से मिले, आपने बताया कि जैसे कि एक दिन पुराना आपने सांभर खाया, चावल खाया, बहुत अच्छी मीटिंग आपकी रही, आपने एक परिवार की तरह उनसे अपने संबंध बनाए। अब ये बताइए कि वीरप्पन के साथ उस दिन से आप जुड़ गए। पहला अगर हम बात करें कि वीरप्पन ने कब कहा कि मुगिल आप अब मुगिल वीरप्पन बन जाइए, आप मेरे साथ काम कीजिए? இப்போ மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் மலைப்பகுதியில் அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ எல்லாம் பார்த்து நீங்கள் போகிறீங்க, அதுக்கப்புறம் அந்த மான் வந்து ஒரு சத்தம் குயிங் அப்படின்னு பண்ணுது, அந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்னவா ஃபீல் ஆச்சு? உங்களுக்கு வந்து மான் கதை இவங்க தான் லைக் நம்ம வீரப்பன் அவங்க தான் வந்து அவங்க ஆளுங்க தான் சிக்னல் கொடுக்குறாங்களா, இல்லை நிஜமாக மான் தான் இதாகுதா அப்படின்னு உங்களுக்கு என்னவா தோணுச்சு? அதுக்கப்புறம் நீங்கள் வீரப்பனோட போனோடனே நல்லா சாம்பார் சாதம், பழைய சாம்பார் சாதம், அப்புறம் சாப்பாடுலாம் சாப்பிட்டு ஒரு நல்ல நட்பு, நல்ல ஒரு தொடர்ச்சியோட நல்ல சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முகிலாக இருந்தவங்க முகில் வீரப்பன் அப்படின்றதுக்குள்ள நீங்கள் எப்படி இது பண்ணீங்க? அப்புறம் அவர் எப்படி உங்களை வந்து ஏற்றுக்கிட்டாரு? நீங்கள் அப்படி உங்களுக்கு எப்படி அவர் மேலே ஒரு அப்படி இதாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மேம். பொதுவாகவே காடுகளுக்குள் அஸ்கில தான் நாங்கள் பேசுறது, சத்தம் இல்லாமல் பேசுவோம். அப்போ மான் கத்துகிற சத்தம் அந்த மலைவாழ் மக்களில் ஒருத்தர் கொடுக்குற போது அது எனக்கு தெரிஞ்சது இவர் தான் கத்துறாருன்னு, அது மான் சத்தம் இப்படி தான் இருக்கும்னு நான் அங்கே உணர்ந்தேன். ஆனால் எதிர் திசையிலிருந்து வீரப்பனார் இருந்த இடத்திலிருந்து அங்கே ஒரு மான் சத்தம் கேட்டது. அப்போ அந்த காட்டுவாசி என்ன இடத்துல சொன்னாங்க, இது வந்து சிக்னல், ஏன்னா காவல்துறைக்கு நாம் இருக்கிற இடம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மான் சத்தத்தை அப்பப்போ எழுப்புவாங்க. அதுதான் இங்கே இருக்கிற சமிஞ்சை. அப்படித்தான் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அவங்க ஈடுபடுவாங்கன்னு அந்த காட்டுவாசி சொல்லிக்கிட்டே வந்தார். புரிஞ்சுது. ஸ்டார்டிங் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் ஸ்டார்டிங் தான். அதுக்கப்புறம் மானுது அதெல்லாம் புரிஞ்சுது. अस्किल தான் பேசிப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் मान अவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைல்ல. सो अभी ये लोग फॉरेस्ट में थे ना, तब क्या हो रहा है, ये लोग आके ऐसे लाइक ज़ोर से नहीं बात करते, बहुत हस्की वॉइस में, लाइक बहुत साइलेंट से बात करते थे, वेरी इन अ हस्की वॉइस, बिकॉज किसी भी नहीं जाना चाहिए कि ये लोग यहाँ पे हैं बोल के. और वो जो डियर का साउंड था ना, बोल को साउंड करने का भी, वो क्या है, पुलिस को नहीं मालूम चलना है बोल के ये लोग एक सिग्नल बनाते हैं. सो ऐसा डियर कुछ है यहाँ पे ऐसे बोल के मालूम चलना बोल के, लाइक यही बोले अभी सर. அது மட்டும் இல்லை, காடுகளில் நாங்கள் பயணிக்கிறப்போ நிறைய எதிரிகளுக்கு எதையும் காட்டிவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நடவடிக்கையும் நாங்கள் பாதுகாப்பாக செய்வோம். அது எப்படின்னா, அந்த மாதிரிலாம் இவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, போய் பார்த்துட்டீங்க, நீங்கள் இருந்து அதுக்கப்புறம் முகிலா இருந்த வீரப்பன் முகில், ஏன்னா நீங்கள் அந்த தடை இதெல்லாம் வந்து அது मुगिल वीरप्पन, that's what you asked no ma'am, मुगिल from मुगिल वीरप्पन how? या हाँ, मैंने कहा ना कि मुगिल गए थे मुगिल बनकर, लेकिन मुगिल वीरप्पन कैसे बने? हाँ, அந்த காட்டு நடந்த சம்பவம்ல அவங்க எப்படி அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா வீரப்பனை பத்தி தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க.
இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு தான் தெரியும். அவங்களாம் அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. நீங்க ஓகே முக்கியமான புரிஞ்சது. இப்போ பேசிடுறேங்க. என்னுடைய உண்மையான பேர் வந்து ஊரில் அப்பா அம்மா வச்ச பேர் சிவகுமார். முகில்ங்கிறது அங்கே ஈழத்தில் வச்ச பேர். இயக்கத்தில் எப்போதுமே உண்மையான பேரை சொல்லுவதில்லை. நான் வீரப்பனார்கிட்ட வந்ததுக்கு பிறகு எனக்கு வீரப்பனார் வச்ச பேர் கருப்புசாமி. ஓகேவா? வீரப்பனார் வந்து அப்பா. இவங்க அப்பா அம்மா வச்ச பேர் வந்து சிவகுமார். ஓகேவா? இவர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போனார்ல, ஸ்ரீலங்காவுக்கு போனாரு. அங்க வந்து பிரபாகரன் வச்ச பேர் வந்து முகில். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து இங்க வீரப்பனை பார்க்க வந்தார்ல, வீரப்பன் வச்ச பேர் வந்து கருப்புசாமி. வீரப்பன் வச்ச பேர் கருப்புசாமி. அப்பா அம்மா பேர் சிவகுமார், அப்பா அம்மா. முகில் வந்து பிரபாகர், கருப்புசாமி वीरपन. ओके, सो इनका असली नाम है शिवकुमार. सो इनका असली नाम है शिवकुमार. और जब श्रीलंका गए थे ना, श्रीलंका में प्रभाकरन जो नाम दिए थे इनके लिए वो था मुगिल. और जब वीरपन को मिलने गए थे, वीरपन जो नाम दिए थे वो आके करुपस्वामी. करुपस्वामी. ओके. வீரப்பன் வந்து அவர் வந்து செல்லமா கருப்புன்னா हाँ, வீரப்பன் ஆக்கே इनको நான் சொல்லிடுறேன். அப்ப வீரப்பனார் அவர்கள் என்னை எப்போதுமே கருப்புன்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த டீம்ல அதிகமா படிச்சதுனால என்கிட்ட எதுவா இருந்தாலும் எழுத சொல்லுவாரு, படிக்க சொல்லுவாரு. அதாவது வந்து வீரப்பன் வந்து இவர் வந்து கருப்புன்னு தான் கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த வீரப்பன் டீம்லயே வந்து இவர் தான் படிச்சிருக்காரு. பிஏ வரைக்கும் படிச்சிருக்காரு. அதாவது வந்து நியூஸ் பேப்பர்ஸ் எது வந்தாலும் சரி, எதனா எழுதுறது லெட்டர் எதனா எழுதுனாலும் இவர் கூப்பிட்டு பண்ண சொல்லுவாங்க. ओके, सो वो टोटल गैंग में ये एक ही पढ़े लिखे थे. सो वीरपन ने करुपस्वामी बोल के बुला के क्या करते थे, जो भी न्यूज़पेपर में जो भी न्यूज़ आता था, जो भी लिखना चाहिए, सब कुछ आके मुगिल इनको रख के ही आके काम चलाते थे. ये जो भी इंफॉर्मेशन जो भी गैदर करना था बोल के करुप ही बुलाते थे. करुपस्वामी जो नाम रखे थे, लेकिन करुप बोल के फ्रेंडली से बुलाया. आपने बताया कि आप पढ़े लिखे थे और आपने बीए तक पढ़ाई करी, एमए आपने ड्रॉप किया. वीरप्पन आपको करप स्वामी करके बुलाते थे क्योंकि आप पढ़ाई लिखाई में अच्छे थे और वीरप्पन के लिए आप कहीं ना कहीं बहुत सहायक भी सिद्ध हुए, क्योंकि उस समय जो वीरप्पन न्यूज़पेपर की सुर्खियां बना हुआ था, केंद्र सरकार की और राज्य सरकार का सरदर्द बना हुआ था, तो हर पेपर में उस समय वीरप्पन के कारनामों का लेखा जोखा आता था, आप उनको सुनाते थे. अब ये कहा जाता है कि वीरप्पन बहुत शातिर दिमाग था. एक बार ये भी कहा जाता है कि वीरप्पन को पकड़ने के लिए पुलिस वहां पर पहुंची और वीरप्पन की एक नवजात बेटी थी, और क्योंकि वीरप्पन को डर था कि वो नवजात बेटी कहीं ना कहीं रोकर उसको पकड़वा ना दे, तो वीरप्पन ने उसका गला घोट दिया था. क्या ये सच्चाई है या एक महज एक खबर की तरह पुलिस ने निकाली? ये அவங்க என்ன சொல்றாங்க, बात कर लेता हूं. हाँ. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வீரப்பனுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்ததாமா. ஆமா, அந்த பொண்ணு லைக் அந்த பொண்ணு இருக்கா, சோ வந்து ரூமர்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. ரூமர் இந்த மாதிரி வந்து ரூமர்ல அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணால வந்து லைக் எங்க माटी போறாங்களோ அந்த மாதிரி ஏதோ पेपरों में निकला था ये खबर, नेट में भी आई थी. हाँ, ये कितनी सच्चाई है इस खबर में? 1991 வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பேர்ல இந்திய துணை ராணுவ படை காட்டுக்குள் புகுந்தது. ஹெலிகாப்டர் எல்லாம் அவங்க தேடினாங்க. அப்போ வீரப்பனார் வந்து ஒரு பெரிய படையோட இருந்தாங்க. அவங்க மனைவி, சேத்துக்குழி மனைவி, அப்படி ஒரு பெரிய படை, கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்தாங்க. அந்த இருந்த இடம் உச்சிக்குழி போலி என்கிற இடத்துல எல்லாரும் தங்கியிருந்தப்போ வீரப்பனாரும் சேத்துக்குழியாரும் அரிசி பருப்பு வாங்குவதற்காக ஒரு 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, அவர் சொன்னது கொஞ்சம் புரியல. அவர் சொன்னது என்ன புரிஞ்சுன்னு சொல்லி நான் சொல்றேன். இல்லடா, இப்போ அவர் வந்து 1991ல வந்து ஆமா ஃபாரஸ்ட்ல இருக்காங்க. போலீஸ் வந்து தெரியிட்டு வருது. போலீஸ்ல துணை ராணுவ படை. சரி, சப் ஆர்மி. ஓகே, ராணுவ படை, இந்தியன் சப் ஆர்மி.
सब आदमी சப்பாங்க வந்து ஹெலிகாப்டர் எடுத்துட்டு ஹெலிகாப்டர் வீரப்பனா ஓகே வரும்போது அங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க ஆமா crowd ஒரு 200 பேர் எங்க வீரப்பனோட காட்ல வீரப்பன் டீம் அங்க யாரா இருக்காங்கன்னா வீரப்பனோட வைஃப் அப்புறம் வீரப்பனோட ஃப்ரெண்ட் சேத்துக்குளியார் அவரோட வைஃப் இவங்க எல்லாம் கும்பலா இருக்காங்க இவங்க எல்லாம் இங்க இருக்கும்போது வீரப்பனும் சேத்துக்குளியார் வந்து வீரப்பனோட ஃப்ரெண்டு ஓகேவா இவங்க வந்து திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு அரிசி பருப்பு குக்கிங் தேவையான ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் நடந்து காட்டுல போறாங்க அப்புறம் போயிட்டாங்க அப்புறம் அப்ப அங்க இருந்த தேடிட்டு போகும்போது காட்டுவாசிகள் வந்து காட்டி கொடுத்துறாங்க. அது வந்து ஐயா இதெல்லாம் வேணாம், கண்டென்ட் மட்டும் சொல்லுங்க. இல்ல அந்த கண்டென்ட் வேணும்டா, அவங்க குழந்தை அதான் அது சொல்லிட்டு கண்டென்ட் சொல்லுங்க. நீங்க அந்த கண்டென்ட் தான் இப்ப பிடிக்கிறேன். புடிங்க இப்ப என்னன்னா அதை நான் சொல்லிடுறேன், நான் பேசிடுறேன். சொல்லுங்க லென்த்தா போதே பாத்து. இல்ல நீங்க அதை பேச சொல்லுங்க. இப்ப அதை சொல்றா தம்பி. இப்ப சொன்னது புரிஞ்சுச்சு. ஆமா புரிஞ்சுச்சு. இந்தியன் ஆர்மி ஹெலிகாப்டர் 200 பீப்பிள்ஸ் வீரப்பன் வைஃப் வீரப்பன் ஃப்ரெண்ட் சேத்துக்குளியார் இவங்க இருக்காங்க. இவங்க இருக்கும்போது வீரப்பனும் சேத்துக்குளியார் மட்டும் ஃபுட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு 20 கிலோமீட்டர் நடந்து போயிட்டாங்க. सो अभी क्या हुआ ना, सो अभी लाइक वीरप्पन और उसके 200 पीपल उसके टीम थे, वो फॉरेस्ट में थे 200 पीपल के साथ. वो टाइम में क्या हुआ ना, सबर में आया था फुल हेलीकॉप्टर में सब वीरप्पन को आके ये करने के लिए कैप्चर करने के लिए. वो टाइम में क्या हुआ, सेतुकुलियार वीरप्पन का एक दोस्त था, वो उसका वाइफ सब लोग वहीं पे थे वो फॉरेस्ट में. और ये सेतुकुलियार आके जा रहा है 20 किलोमीटर्स उंगल के फूड सब कुछ नीड खाने के लिए, जो भी पानी लाइक दाल चावल सब कुछ लेने के लिए जा रहा है. He has to tell me. அப்படி போயிருக்கிறப்போ கெத்தேசால் என்கிற இடத்துல மலைக்கிராம மக்கள் வந்து இந்த டீமை துணை ராணுவ படைக்கு காட்டி கொடுக்குறாங்க. वैसे लाइक जाते वक्त केतेसाल बोल के एक विलेज था, वहाँ पे आके लाइक आर्मी को बोल देते हैं कि ऐसे ये लोग आ रहे हैं बोल के. அப்போ இந்திய துணை ராணுவ படை ஹெலிகாப்டர்ல இருந்து ஃபயர் பண்றாங்க. ஓ ஒரு நிமிஷம். அதுல எல்லாருமே தெரிச்சிடுறாங்க. அதுல வந்து 20க்கு மேற்பட்டவர்களை கொண்டாங்க. இது இந்த 20 கிலோமீட்டர் நடந்து போற ஊருக்கா இல்ல வந்து 200 பேர் இருக்கா? அவங்களுக்கு தெரியாது. வீரப்பனுக்கும் சேத்துக்குளிக்கும் இந்த சம்பவமே தெரியாது. ஓகே. இவங்க எப்படி எப்படி மாட்றாங்கன்னா 200 பேர் இருக்காங்க. 200 பேர் இருக்கிற எப்படி மாட்றாங்கன்னா, மலையில சமைக்கும் போது புகை வெளியில தெரியுது. ஓகே ஓகே ஓகே. அந்த புகையை தெரிஞ்சு கெத்தேசாலுக்குள்ள இருக்கிற ஆள்காட்டி, அதாவது போலீஸ்க்கு இன்ஃபார்மர் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அந்த மாதிரி இந்த இடத்துல புகை வருது, அங்க ஆட்கள் தங்கி இருக்கிறது மாதிரி தெரியுதுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ராணுவம் வந்து குண்டு போட்டுறது. அதுல சேத்துக்குழி கொண்டாட்டி எல்லாம் செத்தாடுறாங்க. ஓகே ஓகே. புரிஞ்சுதா? சோ अभी क्या முத்துலட்சுமி மூணாவது குழந்தை பெக்கிறதுக்கு முத்துலட்சுமி வீரப்பன் வைஃப். ஓகே. அப்போ மூணாவது குழந்தை பிறந்திருக்கு, சின்ன குழந்தை பிறந்திருக்கு. அது வந்து அவங்களும் வந்து இவங்களோட போயிருக்காங்களா வீரப்பன் சேத்துக்குள்ள காட்டுக்குள்ள? அவங்க குழந்தை பெத்தது அவங்களுக்கு எதுவும் ஆகல. குழந்தை பெத்துட்டா நடக்க முடியாதுல்ல. ஆமா. ஆனா அங்கேயே தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஆகல. அடுத்து பேசுவோம், நீங்க இத மட்டும் சொல்லுங்க. ओके. सो अभी क्या हुआ ना, वीरप्पन और ये और फिर ना स्कूल हाँ सेतुकुलियार. हाँ. सो वीरप्पन और सेतुकुलियार ये लोग आके खाना पीना लाइक चावल दाल सब कुछ लेने गए थे 20 किलोमीटर बीत के. सो वो टाइम में क्या हो गया, ये जो भी खाना पका रहे थे ये 200 पीपल ये फॉरेस्ट में, तो पुलिस कैसे फाउंड करेगी, बिकॉज ऑफ द फॉग लाइक स्मोक व्हाइल कुकिंग, द स्मोक आके ऊपर जाके हेलीकॉप्टर से बॉम्ब, डायरेक्ट बॉम्ब. और केतेसाल वो जो बस्ती था वहां पे मैं बोला ना अभी थोड़े खाना बनाते हुए जो धुआं उठता है उससे जो वीरप्पन के 200 लोग थे और वीरप्पन थी और वीरप्पन की वाइफ थी, उसके बारे में पुलिस को जानकारी मिली. और जैसा कि बताने की कोशिश कर रहे हैं कि ऊपर से ही जो हेलीकॉप्टर था उसने बम डाल दिया. हाँ. और वीरप्पन का दोस्त सेतुकुलियार था ना, उसका वाइफ आके उस लाइक इंतकाल हो गया. என்ன சொல்றீங்க? சேத்துக்குளியாரோட வைஃப் இறந்துட்டாங்க. ஆமா. சேத்துக்குளியார் का वाइफ பேசணும். நான் இன்னும் பேசல. நல்லா சொல்லிருக்கேன், நான் பேசிறேன். சரியா? நான் பேசிறேன். அப்ப சேத்துக்குளியாரும் வீரப்பனாரும் வெளியில அரிசி குறிப்பு எடுக்கிறதுக்கு போனதை பார்த்துட்டு கெத்தேசால்ல இருக்கிற சில போலீஸ் இன்ஃபார்மர், போலீஸ் ஆட்காட்டிகள் இந்த வீரப்பனார் படை சமைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த புகை காட்டை விட்டு வெளியில போகும்பொழுது பார்த்துட்டு ஓடிய போய் தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படையிடம் சொல்லி விடுகின்றனர். துணை ராணுவ படை
உடனடியாக அந்த தகவல் தெரிந்து ஹெலிகாப்டரில் வந்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தி கடும் சண்டை நிகழ்கிறது. அந்த சண்டையில் பல பேர் தப்பிக்கிறார்கள். வீரப்பனாருடைய நெருங்கிய கூட்டாளியான சேத்துக்குழி கோவிந்தனாருடைய துணைவியார் கர்ப்பிணியாக இருந்து சாகடிக்கப்படுகிறார். அங்கே கிட்டத்தட்ட வீரப்பனார் படையில் பல பேர் இறந்து போகிறார்கள். அதற்கு பிறகு வீரப்பனாருடைய மனைவி முத்துலட்சுமிக்கு 3வது பெண் குழந்தை பிறந்திருந்த நேரம், அந்த குழந்தை இந்த மிகப்பெரிய கடும் யுத்தத்திற்கு இடையில் அழுது கொண்டே இருக்கிறது. இந்த குழந்தையினுடைய சத்தம் நிச்சயமாக காவல்துறைக்கு தெரிந்துவிடும் அல்லது இராணுவத்திற்கு தெரிந்துவிடும் என்பதற்காகவே அந்த குழந்தையை ஒரு மலைவாழ் கிழவியிடம் கொடுத்தார். அந்த குழந்தையை அந்த வயதான பெண்மணி நெல்லை கொடுத்து கொன்று விடுகிறார். நெல்லுனா ரைஸ் அந்த ரைஸ் அவருக்கு முன்னாடி பிளான்ட் அத கொடுத்து அத குழந்தை வாயில போட்டு ओके புரிஞ்சுச்சா? पुलिस। तो अभी क्या हो रहा है ना, ये सब वॉर चल रहा है, बॉम्ब ब्लास्ट सब कुछ हुआ, तो वो टाइम में क्या हो रहा है, वीरप्पन का वाइफ 3rd चाइल्ड जस्ट बॉर्न, शी इज गिविंग अ बर्थ टू अ बेबी, सो while giving a birth she is like बेबी रो रहा है, सो जाके लाइक पुलिस फाइंड आउट कर लेंगे, कहीं आके ढूंढ लेंगे कहीं आके, सो ये वीरप्पन का वाइफ जाके एक माउंटेन का थोड़ा एज में आके एक बुढ़ी औरत थे, उनके पास जाके बेबी को दे दिए, दे के चले गए। और वो जो लेडी थे लाइक उम्र वाले, सो लाइक वो नेल आता है ना, राइस जो बनता है, राइस के पहले एक प्लांट रहता है ना, वो देख के किल द बेबी। अच्छा, तो ये एक मिथ्य है कि वीरप्पन ने अपनी नवजात शिशु को मारा, बल्कि उनकी वाइफ ने किसी और को बच्चा देकर उन्होंने वीरप्पन के बच्चे को मारा था।